காலையில எழுந்ததுமே காஃபி குடிக்கிறது நிறைய பேர் பழக்கமா வச்சிருக்காங்கன்னே சொல்லலாங்க. பால், காஃபியோட டிகாஷன், சர்க்கரை இதெல்லாமே சேர்த்து அந்த காஃபியோட ஸ்மெல்லோட குடிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தர மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்மெல்லுக்கே நிறைய பேர் அடிக்டா இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே காஃபி அடிக்டா இருக்கிறவங்களுக்கு ஹாப்பியா இருந்தா கூட சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றினாதான் அந்த காஃபியை குடிக்க முடியும். நம்ம உடம்புக்கு எந்த கேடும் வராமலும் பார்த்துக்க முடியும். பால் கலந்த காஃபியை விட பால் ஆட் பண்ணாம குடிக்கிற பிளாக் காஃபி குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதுல சர்க்கரை, கொழுப்பு, கலோரி இதெல்லாமே சேர்க்காம இருக்கிறனால காஃபியோட நன்மையை முழுமையா நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் காஃபில இயற்கையாவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் B2, B3, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் சோடியம் நிறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது முக்கியமா கலோரியே இல்லாத பானமா இருக்கு. நம்ம உடம்போட வெயிட்ட சீரா வச்சுக்கிறதுக்கும் இந்த பிளாக் காஃபி ஹெல்ப் பண்ணுது. பிளாக் காஃபி குடிக்கிறனால அல்சைமர் நோய் வரவே வராதாங்க. அல்சைமர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவாற்றல் இழப்பு, நம்ம அடிக்கடி ஞாபக மறதியா இருக்கிறது தான் இந்த நோய்ங்க. நம்ம டெய்லியும் செய்யற வேலையை கூட நம்ம மறக்கிற அளவுக்கு ஞாபக மறதி வந்துருங்க. ஆனா அந்த நோயை கூட நம்ம பிளாக் காஃபி குடிக்கிறனால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. டெய்லியும் 2 அல்லது 3 கப் பிளாக் காஃபி குடிக்கிறது மூலமா அல்சைமர் நோய் அபாயத்தை 65% குறைக்கலாம் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காரணியா இந்த பிளாக் காஃபி இருக்குங்க. பிளாக் காஃபியை கண்டினியூஸா குடிக்கிறது மூலமா நம்மளோட வெயிட் குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளுக்கோஸோட உற்பத்தியை மெதுவாகவும் குளோரோஜெனிக் அமிலங்களும் இருக்குங்க. புதிய கொழுப்பு செல்கள் உருவாகிறத கட்டுப்படுத்துதான். அது மட்டும் இல்லாம வெயிட்டை நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளாக் காஃபியில் சர்க்கரை சேர்க்காம குடிச்சாங்க அப்படின்னா சீக்கிரமா அதோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா உடலோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பிளாக் காஃபி ஹெல்ப் பண்ணுது. ஜிம்முக்கு டெய்லியும் போறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிச்சிட்டு போனா நமக்கு டயர்டாவே ஃபீல் ஆகாது. உடம்புக்கு தேவையான எனர்ஜி லெவலை இந்த பிளாக் காஃபி கொடுக்கும். அதனால நம்ம ஒரு உற்சாகத்தோடையும் உடற்பயிற்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல இன்சுலினோட உற்பத்தியை அதிகரிக்க செஞ்சு நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்ததான் நம்மளோட மனநிலைமையை மேம்படுத்துறதுல இந்த பிளாக் காஃபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. நம்ம நினச்ச காரியத்தை பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டை ஒரு சீராக வச்சுக்கிறதுக்குமே ஒரு கப் பிளாக் காஃபி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நேரத்துலையும் மனம் தளர்ந்த நேரத்துலையும் ஒரு பிளாக் காஃபி குடிக்கிறது மூலயமா நம்மளோட மைண்டு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இந்த காஃபியை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் இல்லைனா நம்ம பகலில் இந்த பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டெய்லியும் 2 அல்லது 3 பிளாக் காஃபி தான் குட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமின்மை நோய் வரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபியில் காஃபின் நிறைய இருக்கனால இதை அடிக்கடி குடித்தோம் அப்படின்னா அசிடிட்டி, மலச்சிக்கல் இந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே நம்ம அளவாக குடித்தோன்னா நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள்.